ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் புதுசு வந்திருப்பீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். எப்போ அப்புறம் வந்து நர்டோஸ் இப்படின்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வீடியோவில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் பாதியிலே வெளியே போயிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. ஓகேவா? அதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். எப்போவுமே சோனியை வந்து அஃபிஷியலாக எந்த தகவலையும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாக தேடி கண்டுபிடிச்சா தான் தெரியும். அந்த மாதிரி நான் தேடி கண்டுபிடிச்சதில் ஒரு விஷயந்தான், எத்தனை எபிசோட் டப்ட் ஆகிருக்குன்னு அதை போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் வந்திருக்குது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 300 எபிசோடுக்கு மேலே டப்ட் ஆகி போயிட்டுருக்கு. 310 சம்திங் அந்த மாதிரி டப் ஆகி போயிருக்குது. சம்திங் அந்த மாதிரி 310 எபிசோடுக்கு மேலேயே இப்போ டப் ஆகி போயிட்டுருக்கு. அதனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி எப்போவுமே பேக்கப்புக்கு ஒரு 100 எபிசோடு இல்லைன்னா 50 எபிசோடு அதை வச்சுட்டு தான் டப்பிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் இன்னுமே ரிலீஸே ஆகலையே ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் செமஸ்டர் அதெல்லாம் வருது. அதையும் அவனுங்க கணிச்சு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்கிற பேரில் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு கண்டிப்பாக இந்த மந்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இல்லைன்னே சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங் வீக்கில் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. பை கைஸ்.